வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 சம் சால்வ் பண்ணலாம்ப்பா. மொத்தமாக 6 சம் தான் இருக்குது. நான் தனித்தனியாக 3 சம் ஒரு வீடியோவும் இன்னொரு 3 சம் அடுத்த வீடியோ நான் போட்டுறேன். அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்பிளேஷன் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக கொடுப்பேன் அப்படின்றதால. இப்போ இந்த எக்ஸசைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் இருக்க சம்ஸ் எப்படி இருக்கும் அதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னா வி ஆர் இன்ட்ரடியூசிங் ஐ அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இதோடைய வேல்யூ வந்து நமக்கு என்ன தெரியும்னா ரூட்டுக்குள்ளே -1 அப்படின்னு தெரியும். சரிங்களா? இப்போது இந்த ஐயை வந்து நான் ஸ்கொயர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? இது ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆகிட்டு எனக்கு வெறுமனே -1 மட்டும் கிடைக்கும். புரியுதுங்களா? அடுத்து இன்னொரு ஐயை நான் இது கூட மல்டிப்ளை பண்ணுறேன். ஐ கியூப்னா என்னது? ஐ கியூப் இஸ் நத்திங் பட் ஐ ஸ்கொயர் கூட ஒரு ஐயை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது இந்த -1 கூட ஒரு ஐ நான் மல்டிப்ளை பண்ணால் திஸ் வில் பிகம் -i அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? ஜஸ்ட்டு ஒரு டேர்ம்லேயும் ஒரு ஐ வந்து நான் எக்ஸ்ட்ரா மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரேன். நெக்ஸ்ட்டு இன்னொன்று மல்டிப்ளை பண்ணுங்களேன். இது கூட நான் வந்து ஒரு 4 மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது ஒரு ஐ மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஐ கியூபு கூட நான் இன்னொரு ஐ மல்டிப்ளை பண்ணுறேன். ஐ கியூப் ஆல்ரெடி எனக்கு -iன்னு தெரியும். அது கூட நான் இன்னொரு ஐ மல்டிப்ளை பண்ணால் i இன்ட்டு ஐ இது என்னது? ஐ ஸ்கொயர் வருமா? ஸோ -i ஸ்கொயர்னு கிடைக்கும். ஐ ஸ்கொயர் வேல்யூ ஆல்ரெடி -1 தானே. அப்போ -1 +1 மாறிடும். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது i⁴ அப்படின்றது நமக்கு வேல்யூ 1பா. இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா? i⁴ அப்படின்றது வேல்யூ வந்து 1. ஸோ இதுக்கப்புறம் வர்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பவர் 4ல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சம் வுட் பி வெரி ஈஸி பிகாஸ் இட் ஹாஸ் அ வேல்யூ 1. சரியா? இப்போ இதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். என்ன ஆகும் பாருங்கள். இப்போ i⁵ அப்படின்னா இது கூட ஒரு ஐயை மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ விச் மீன்ஸ் வாட்? அகெயின் ஐ தான் வரும். இப்போ திருப்பி i⁶ அடுத்து அந்த சர்க்கிள் வந்து அப்படியே வந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து ஆக்சுவலாக ஐ தானே. ஸோ i -1 -i 1 இது அப்படியே ரிப்பீட் ஆகும். உங்களுக்கு ஐக்கு அப்புறம் என்ன வருது? -1 வருது. அடுத்து 7 போட்டால் திருப்பி எனக்கு -i வரும். அகெயின் 8 போட்டால் எனக்கு 1 வந்துடும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? i -1 -i 1 அகெயின் i -1 -i 1 அப்படின்றது உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நமக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. i⁴ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம எப்படி ஒன்றா எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ i⁴100 வேல்யூ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நீங்கள் என்ன பண்ணலான்னா i⁴4/25ன்னு போடலாமா? ஈஸி தானே. ஏன்னா i⁴உடைய 4 வேல்யூ எனக்கு 1ன்னு தெரியும். அப்போ 1/25 உங்களுக்கு 1. ஸோ கொடுத்துருக்கிற ஒரு பவரை நீங்கள் 4 மல்டிப்ளாக எழுதிட்டீங்க அப்படின்னா அதோட வேல்யூ 1. ஸோ சிம்பிளாக முடிச்சிடலாம். சார் எப்போவுமே 4 மல்டிப்ளை எழுத முடியாது சார், ரிமைண்டர் வருமேனா அந்த ரிமைண்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம டேர்ம்ஸ் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம சம்ஸ் உள்ளே போடும்போது பார்ப்போம். சரிங்களா? ஒரு ஐடியா கிடச்சதா இப்போது? எஸ், என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்ட்ரடக்ஷன் வந்து போதும் இந்த எக்ஸசைஸ் இருக்கிற சம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு. நான் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா சொல்லி வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. இந்த 4 மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. சரிங்களா? இந்த 4 மட்டும் எழுதிக்கோங்க. அதாவது ஐ வந்து ஐ தான். i² -1 ஐ கியூப் வந்து -i அப்புறம் i⁴ வந்து 1. இந்த 4 மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. வி கேன் ஸ்டார்ட் சால்விங் அவர் எக்ஸசைஸ் கொஸ்டின். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அப்படி பாஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க இந்த 4 மட்டும். இப்போது ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. i⁴1947 i⁴1950. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சார் இவ்வளோ பெரிய நம்பராக இருக்குது? நீங்கள் 100 தான் சார் சொல்லி கொடுத்தீங்க, இங்கே பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டியதே இல்லைம்மா. சரிங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம்? 4ஆல் டிவைட் பண்ணி இது எத்தனை டைம்ஸ் வருதுன்னு தான் பார்க்க போகிறோம். அப்படி தானே? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் i⁴1947 i⁴1950 இருக்கா? இதில் நான் i⁴1947 காமனாக எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. தனியாக எடுத்துடுறேன். அப்போது இந்த இடத்துல என்டையர் டேர்ம் வெளில வந்ததால் யூ வில் பி கெட்டிங் ஒன்லி 1. இங்கே மீதி எத்தனைமா இருக்கும்? 1950ல் 47 வந்துருச்சுன்னா மீதி உங்களுக்கு 3 வரும். அப்படி தானே? மீதி 3 வரும். இப்போ நான் 100 வந்து 25 × 4ன்னு எக்ஸ்பிரஸ் பண்ண மாதிரி 1947ல் எத்தனை 4 இருக்குதுன்னு நான் பார்க்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ரெகுலராக பண்ணுற டிவைட் பண்ணுங்கள். 1947 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். என்ன வரும்? 4 4s are 16 ரிமைனிங் 3 4 எடுத்துகிட்டு வாங்க. அடுத்து 8 4s are 32 2 7 அடுத்து 6 4s are 24 ரிமைண்டர் 3ன்னு வருது. சரிங்களா? அப்போ 4 × 486 + 3. அப்போ இந்த 1947 நான் எப்படி எழுதலாம்னா 4 × 486 + 3 அப்படின்னு எழுதுகிறேன். இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ள 1 + i³ என்னம்மா? i³ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன வரும்? -iன்னு வரும். அப்படி தானே? i² வந்து -1 i³ -i. சரிங்களா? -i. அப்போ அதை நான் எழுதிக்கலாமா இந்த இடத்துல? ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. -i அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ இது என்ன ஆகும்னா பவர் அடிஷனில் இருந்ததுன்னா தனித்தனியாக பிரிக்கலாம். ஸோ எப்படி பிரிக்கலாம் பாருங்கள். 4⁴486 தனியாகவும் i³ தனியாகவும் பிரிக்கலாம்.
இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க 1 மைனஸ் ஐன்னு சொல்லிட்டு இந்த மைனஸ் நான் உள்ளே கொண்டு போயிடுறேன் சரிங்களா. அந்த ப்ளஸ் மைனஸ் வந்துடும். இப்போ இந்த என்டையர் டேர்ம் வந்து உங்களுக்கு 1 தானே, ஏன்னா 4 பவரில் எழுதியிருக்கேன்ல, அப்போது இது 1 பவர் 486ன்னு வரும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி என்டையர்லி 1 மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? இது வந்து என்டையராக உங்களுக்கு 1 மட்டும் தான் வரும். ஈக்குவல் சிம்பிள் போட்டுனே வாங்க ஒரு ஸ்டெப்புக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு 1மா, இது வந்து ஐ கியூபா ஆல்ரெடி என்ன சொன்னேன் மைனஸ் ஐன்னு சொன்னேன்னா 1 மைனஸ் ஐ. இப்போ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான். மைனஸ் ஐ இன்ட்டு 1 என்ன வரும் மைனஸ் ஐ. அடுத்து மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஐயும் ஐ ஸ்கொயருடைய வேல்யூ என்ன உங்களுக்கு -1ன்னு வரும். ஸோ இதில் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு -1 மைனஸ் ஐ தான் இதோடைய ஆன்சர். நீங்கள் மைனஸ் காமனாக எடுத்துகிட்டு 1 + ஐன்னுமே கூட போடலாம். புரிஞ்சுதுங்களாப்பா? ஸ்டெப் பை ஸ்டெப்பு கரெக்டாக அந்த பவர்ஸை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி தனியாக கொண்டு வாங்க. ஓகே, நான் சொன்ன அந்த 4 பாயிண்ட்டு சரிங்களா. ஐயுடைய வேல்யூ ஐ தான், ஐ ஸ்கொயருடைய வேல்யூ -1, ஐ கியூபுடைய வேல்யூ -i, ஐ 4உடைய வேல்யூ 1. இது 4 வச்சு நம்ம எந்த பவராக இருந்தாலும் சால்வ் பண்ணிடலாம் இதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது. அதாவது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம், ஏன்னா ஐ பவர் 4 அப்படின்றது இதோட 1ன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சிம்பிளிஃபை ஆகிடும். புரியுதா? ஒரு 2-3 சம்ஸ் நீங்கள் போட தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஈவன் பெட்டர். இப்போதைக்கு பாஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்த சம்ஸ் போடுறேன். ஒரு 4-5 சம் நீங்கள் போட்டுகிட்டே வர நம்ம இதை தான் பண்ணுறோம் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். சரியாப்பா? செகண்ட் கொஸ்டின் போயிடலாமா? எஸ், நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் அப்படியே பாஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. நான் எரேஸ் பண்ண போகிறேன். இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். இதுவுமே உங்களுக்கு பெரிய நம்பராக தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. 1948 மைனஸ் ஐ பவர் -1 மைனஸில் இருக்குது. இங்கே நல்லா கவனிங்க, மைனஸ் இருக்குமா அப்படின்னு என்ன அர்த்தம்? சரி, மைனஸ்லாம் இப்போதைக்கு மறந்துடுங்க சரிங்களா. நம்ம என்ன பண்ணலான்னா வில் மூவ் ஒன்லி வித் த நம்பர்ஸ் அலோன் சரிங்களா. நான் நம்பர்ஸில் வச்சே நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1948, ஸோ ஃபஸ்ட்டு 1948 ஸோ 1948 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஐ திங்க் எக்ஸாக்டாக உங்களுக்கு 4 டேபிளில் வரும், ஏன்னா 48ன்றது 4 டேபிள் வரும்ல. ஸோ 4 4s are 16, 34, 8 4s are 32, 28, ஸோ 7 4s are 28. ஸோ உங்களுக்கு இது எக்ஸாக்டாக 4 டேபிளில் வர நம்பர் தான். அடுத்து 1869 பாருங்கள், 1869, ஸோ 4 4s are 16, ரிமைனிங் 4 கரெக்டாக போகிறேன்னா சாரி ரிமைனிங் 2. அடுத்து 6 4s are 24, ரிமைனிங் 2, 7 4s are 28, ரிமைனிங் 1, 467 1 அப்படின்னு வருது. இது வரைக்கும் கிளியராக உங்களுக்கு ஜஸ்ட்டு கோஷன்ட் மட்டும் எழுதியிருக்கேன். அப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்பரை நான் எப்படி எழுதலாம்னா ஐ 4 × 487 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு எந்த வித இது வந்து ஐமா, இது மைனஸ் நினச்சிக்காதீங்க, இது ஐ 4 × 487 போட்டுவிட்டேன். ரிமைண்டர் எனக்கு இல்லை, மைனஸ் ஐ மைனஸ் போட்டுட்டு இந்த 1869 நான் என்ன பண்ணலான்னா 4 × 467 + 1 அப்படின்னு போடுறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏன்னா இங்கே 1 வந்து ரிமைண்டர் வருதுமா எனக்கு. எப்படி எழுதியிருக்குன்னு தெரியுதுங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் என்டையர்லி உங்களுக்கு 1 தான் வேல்யூ, ஏன்னா நான் வந்து 4 பவரில் எழுதிட்டேன்ல. சொல்கிறது புரியுதுங்களா? நான் வந்து 4 பவரில் எழுதிட்டேன். அப்போ இதோடைய வேல்யூ வந்து உங்களுக்கு 1 மட்டும்தான் வரும். செகண்ட் டேர்ம் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்களேன். இது ஐ பவரில் இருக்குல்ல, இது ஐ பவர் நெகட்டிவில் இருக்குல்ல, நான் கீழே கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன வரும் உங்களுக்கு ஐ பவர் இந்த 4 of 467 தனியாகவும் ஆஸ் யூஷுவல் ஐ பவர் 1 தனியாகவும் எழுதுறேன். இது வந்து அடிஷனலாக இருக்குல்லப்பா, அப்போ தனியாக எழுதுறேன். இதோடைய வேல்யூ உங்களுக்கு 1ன்னு தெரிஞ்சிடும். அப்போ எப்படி எழுதுனீங்க 1 - 1/iன்னு வருது. அவ்வளோதான், சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ப்ராப்பராக எழுதணும். சம் இங்கே முடியலை, இதை நம்ம ப்ராப்பராக எக்ஸ்பிரஸ் பண்ணணும். எப்படின்னா காமனாக, அதாவது உங்கள் ஐ அப்படின்றது உங்களுக்கு டினாமினேட்டர் இருக்கக்கூடாது, யூ நீட் டு பிரிங் இட் டு த நியூமரேட்டர் சரிங்களா. நம்ம வந்து எப்படி ரேஷனலைஸ்லாம் பண்ணுவோம்ல, ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இது வரைக்கும் கிளியராக பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த என்டையர் டேர்மை நான் நெகட்டிவ்ன்றதால கீழே கொண்டு வந்துட்டேன். கீழே கொண்டு வந்ததுக்கப்புறமா அந்த சர்க்கிள் பண்ண டேர்முடைய வேல்யூ வந்து 1, ஏன்னா அது 4 பவரில் இருக்குன்றதால. மீதி இருக்கிற அந்த ஐ பவர் 1 மட்டும் வெறும் ஐயாக வந்துடும். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வரும் ஐ × 1 ஐ -1/ஐயா. இப்போ டினாமினேட்டரில் ஐ இருக்குன்னா நீங்கள் மேலேயும் கீழே ஐயால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தனித்தனியாக பண்ணுங்க பார்ப்போம். ஐ × ஐ ஸ்கொயர் -1 × ஐ × ஐ ஸ்கொயர்னு வரும். வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஐ ஸ்கொயர் உங்கள் வேல்யூ என்ன தெரியும் -1ன்னு தெரியுமா. ஸோ -1 -i/-1. இப்போ மேலே மைனஸை நான் காமனாக எடுத்துட்டேன்னா எனக்கு வெறும் 1 + i மட்டும் இருக்கும். கீழேயும் ஒரு மைனஸ் இருக்கும். மைனஸை கேன்சல் ஆகிட்டு ஐ எம் கெட்டிங் ஒன்லி 1 + i தான். சில பேர் கேட்பீங்கம்மா சார் இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணலாமா சார், இதெல்லாம் சார் இவ்வளோ பெருசாக போடுறீங்கன்னு சொல்லிட்டு டினாமினேட்டரில் ஐ வரா மாதிரி நீங்கள் ஆன்சரை வச்சுக்கக்கூடாது. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்றது உங்களுக்கு எப்போவுமே நியூமரேட்டரில் தான் இருக்கணும். புரியுதுங்களா? நம்ம வந்து இர்ரேஷனல்ஸ் படிக்கும்போது 1/√2 அப்படிலாம் இருந்தால் என்ன பண்ணுவோம், மேலேயும் கீழே நம்ம √2 மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுவோம்ல, அதே ப்ரொசீஜர் தான் யூ நீட் டு ஃபாலோ ஹியர்.
புரிஞ்சுதாம்மா இந்த கொஸ்டின்? தேர்ட் கொஸ்டின் போயிடலாமா? அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க பார்ப்போம். திரும்ப சொல்கிறேன், கொடுத்துருக்கிற பவரை நீங்கள் 4 உடைய ப்ராடக்ட்டில் எழுதிட்டோம்னா நமக்கு 90% வேலை மிச்சம். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? எரேஸ் பண்ண போகிறேன், காப்பி பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். இது வந்து ஈஸிமா. கொஸ்டின் நம்பர் 3 ஈஸி தான். அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். இது வந்து சம்மேஷன் n = 1 to 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இதோட அர்த்தம் என்னப்பா? i பவர் 1, i பவர் 2, i பவர் 3, i பவர் 4 டாட் என்ன வரும்? i பவர் 11, i பவர் 12 வரைக்கும். சரிங்களா? இதோட வேல்யூ நமக்கு எல்லாமே தெரியுமே. நான் ஃபஸ்ட்டு சொல்லும்போது என்ன சொன்னேன்? எல்லா வேல்யூ ரிப்பீட் ஆகும்னு சொன்னேன்னா, அதாவது i வரும், அடுத்து i ஸ்கொயருக்கு என்ன வரும்? -1 வரும், அடுத்து i கியூபுக்கு என்ன வரும்? -i வரும், அடுத்து i பவர் 4க்கு என்ன வரும்? 1ன்னு வருமா? இப்போது இது வந்து உங்களுக்கு எத்தனை டைம் ரிப்பீட் ஆகும்? i 1லேருந்து 4 வரைக்கும் நான் எழுதிட்டேன். அடுத்து 5லேருந்து 8 வரைக்கும் இது அப்படியே ரிப்பீட் ஆகுமா? அகைன் 9லேருந்து 12 வரைக்கும் திருப்பி அகைன் ரிப்பீட் ஆகும். அப்போ இதே டேர்ம் தான் உங்களுக்கு 3 முறை வரும். ஓகேங்களா? நீங்கள் வந்து எழுதிக்கோங்களேன், எழுதுறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பார்த்து காப்பி தான் அடிக்க போகிறீங்க. ஸோ 3 டைம் எழுதிக்கோங்க பார்ப்போம். அப்படியே 3 டைம் எழுதிக்கோங்க. i -1 -i +1 அவ்வளோதான். எல்லாமே கேன்சல் ஆகாமல் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இது கேன்சல், இதுவும் கேன்சல். அதே மாதிரி i -i கேன்சல், இதுவும் கேன்சல். அப்போ இது எல்லாமே கேன்சல். அப்போ ஆன்சர் 0. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த 4 லைனில் வந்ததுனாவே 4 லைனாக வந்ததுன்னா கேன்சல் ஆகிடும்ன்றதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சம் வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். புரிஞ்சுதாம்மா? ஃபஸ்ட்டு 3 கொஸ்டினில் ஒரு ஐடியா கிடச்சிதா? எஸ், இதே தான் நம்ம அடுத்தடுத்து சம்மே பார்க்க போகிறோம். அது வந்து நான் தனி வீடியோவை போகிறேன். சரிங்களா? ஆல்ரெடி லென்த்தாக போயிட்டுருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக்கை தட்டிட்டு மறக்காமல் இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறைய வியூஸ் வந்தால் தான் ஐ வில் கெட் மோட்டிவேட்டட் டு போஸ்ட் மோர் வீடியோஸ் ரெகுலர்லி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அதர் சாப்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் ஆல்ரெடி ஃபுல்லாக முடிச்ச வீடியோஸுமே நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். வில் கேட்ச் அப் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை. உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் பெட்டராக புரியும். சரிங்களா? இப்போ 4th கொஸ்டின் பார்க்கலாமா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், i பவர் 59 கொடுத்துருக்காங்க. நம்ம கம்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் கொஸ்டின் இதோட பெரிய பவர்லேயே போட்டோம். அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது 59 நமக்கு சின்னது தானே. ஸோ 59ல் எத்தனை 4 இருக்குது? 4 டேபிள் டேரெக்டாக தெரிஞ்சாலே போட்டிருக்கலாம். ஸோ 1 4s are 4, ரிமைனிங் 1 19, 4 4s are 16. அப்போ இது வந்து 3ன்னு போடுவீங்க. அப்படி தானே? அப்போ இந்த 59 எப்படி எழுதலாம்? 4 × 14 + 3 அப்படின்னு எழுதலாம். இப்போ அதே தான் நம்ம டினாமினேட்டரில் எழுத போகிறோம். ஸோ 1/i பவர் 4 × 14 + 3. இப்போ என்ன பண்ணோம்? இதை தனித்தனியாக பிரிக்கணும். எப்படி எழுதுவீங்க? i பவர் 4 × 14 தனியாகவும் இன்ட்டு i பவர் 3, அதான் i கியூப். சரிங்களா? இந்த அடிஷனில் இருக்கிறத நீங்கள் ப்ராடக்ட்டில் வந்து எழுதணும். டூ த சேம் இன் டினாமினேட்டர் ஹியர். இதுவுமே உங்களுக்கு 414 × i கியூப். ஸோ இதோடைய வேல்யூ நமக்கு 1ன்னு தெரியும். ஏன்னா 4 பவரில் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோன்னா இதோட வேல்யூ நமக்கு 1 தான். அப்போ மீதி உங்களுக்கு என்ன கிடைக்குது? வெறுமனே i கியூப் ப்ளஸ் 1/i கியூப் மட்டும்தான் வருது. சொல்கிறது புரியுதுங்களா? ஏன்னா நமக்கு i பவர் 4 ப்ராடக்ட்டில் எழுதிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து வேல்யூ 1ன்னு நமக்கு தெரியும். ஸோ மீதி இருக்கிறது மட்டும் i கியூப் ப்ளஸ் 1/i கியூப். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணுமா? சரிங்களா? சில பேர் வந்து பண்ணாமல் விட்டுருவீங்க. இதை நம்ம மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? i வந்து டினாமினேட்டரில் வரக்கூடாது சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நீங்கள் இங்கேயும் பண்ண போகிறீங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? i கியூப் மல்டிப்ளை பண்ணால் i பவர் 6 + 1/i கியூப். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ வந்து யூ நீட் டு மல்டிப்ளை எ கான்ஸ்டன்ட் வித் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். சரிங்களா? இங்கே i கியூப் இருக்குது. இப்போ இது கூட நான் வந்து 1 மல்டிப்ளை பண்ணாலே போதும். அப்படி தானே? நான் வந்து அதாவது ஒரு ஐயை நான் மல்டிப்ளை பண்ணாலே போதும். அப்போ எப்படி எழுதுறேன்னா i/iன்னு போடுறேன். அப்போ டினாமினேட்டர் என்ன வந்துடும் உங்களுக்கு? i பவர் 4 ஆகிடுமா? ஸோ 1 வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். சொல்கிறது புரியுதாம்மா? இப்போ அடுத்து இங்கே என்ன பண்ணுவீங்க? நீங்கள் i6 ஐயை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? i7 வரும். அடுத்து 1 + i என்ன வரும்? வெறும் i மட்டும்தான் கிடைக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுங்கள். இது பைனாமியல் தானே? இது தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுங்கள். கீழே வேல்யூ வந்து உங்களுக்கு 1. மேலே என்னாகும்? i பவர் 7ன்றது என்னம்மா? i பவர் 7 வேல்யூ என்ன வரும்? ஞாபகம் இருக்கா? அதாவது ஆர்டரில் உங்களுக்கு 1க்கு முன்னாடி என்ன வரும்? i பவர் 8 வந்து 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. i பவர் 8 வந்து 1. அப்போ i பவர் 7 1க்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வரும்? -i தானே வரும். ஸோ இது -i + i. அப்போ உங்களுக்கு மேலே 0 ஆகிடும். இந்த என்டையர் சம்முமே ஆன்சர் வந்து உங்களுக்கு 0 தான். ஓகே, அந்த ஆர்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. i வரும், அடுத்து என்ன வரும்? -1, அடுத்து -i, அடுத்து 1ன்னு வரும். சரிங்களா? ஸோ இது 4 பவரில் இருக்குது. i பவர் 8ன்றது உங்களுக்கு 4 பவர்னா அதுக்கு முன்னாடி வந்து i பவர் 7 அதோடைய வேல்யூ -iன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஈஸி தான். 4 மல்டிபிள்ஸ் மட்டும் தான். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்னேன். என்ன சொன்னேன்? இந்த 4 ஆர்டர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே யூ கேன் ஏபிள் டு டூ எனி கைண்ட் ஆஃப் கொஸ்டின் வித் எனி பவர். சரிங்களா? ஸோ மேலே வந்து உங்களுக்கு -i + i கேன்சல் ஆகிட்டு 0 வந்தாச்சு. ஸோ 0/1 இஸ் 0 தான் உங்களுக்கு இந்த 4th கொஸ்டினுக்கான ஆன்சர். எஸ்,
புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? 5th கொஸ்டின் காப்பி பண்ணிக்கோங்க பாப்பா, பாஸ் பண்ணிவிட்டு. இப்போ அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. இங்கே பாருங்கள், இது வந்து ஐ ஸ்கொயர் ஐ க்யூப் எல்லாமே ப்ராடக்ட்டில் இருக்குது. I பவர் 2000 வரைக்கும் இருக்குமா? சரிங்களா? கொஸ்டின் புரியுதுங்களா? I இன்ட்டு ஐ ஸ்கொயர், நான் இன்ட்டுன்னு போட்டு எழுதுறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். இன்ட்டு I பவர் 2000. இப்போது எல்லா பேஸும் சேம் தான். அப்போது ப்ராடக்ட் இருக்கும்போது பவர் வந்து நான் ஆட் பண்ணலாமா? ஸோ அப்போ ப்ராடக்ட் எப்படி எழுதுங்க? பவரில் 1 + 2 + 3 + அப் டு என்ன எழுதலாம்? 2000 எழுதலாம். சரிங்களா? இது வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்டில் வந்து சம் ஆஃப் n டேர்ம்ஸ் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குல்ல? இந்த ஃபார்முலா n × n + 1/2. இதில் n-க்கு பதிலாக நீங்கள் 2000 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? I ஆஃப் 2000 × 2001/2 அப்படின்னு எழுதலாமா? ஏன்னா இங்கே வந்து n × n + 1, அப்போ 2000 போட்டிருக்கீங்க n-க்கு பதிலானா 2000 + 1ன்னு வரும். ஸோ 2001 நான் டேரெக்டாக எழுதிட்டேன். இப்போ நல்லா கவனிங்க, இந்த 2வும் 2000 கேன்சல் பண்ணால் 1000 வருமா? இப்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது I பவர் 1000, இது நான் ஹோல் பவரில் எழுதிக்கிறேன். எனக்கு 1000 அப்படின்றது டிவிசிபிள் பை 4 தானம்மா? 250 × 4ன்னு எழுதலாமா? நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில பேர் எழுதிடுவாங்க டேரெக்டாக, நான் வந்து எழுதுறேன். இதை வந்து நான் 4 × 250ன்னு எழுதிடுறேன். ஆல்ரெடி இங்கே ஒரு 2001 வர இருக்குது. இது 2001 வர இருக்குது. இப்போ 4 பவரில் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாலே இதோட வேல்யூ 1 தானே? அப்போ 1 பவர் எனி நம்பர் 1 தான். ஸோ முடிஞ்சுது. ஸோ ஒரு நம்பர் நீங்கள் 4 பவரில் எழுதிட்டிங்கனாலே அதோட வேல்யூ ஆல்வேஸ் 1 தான். உங்களுக்கு வந்து I பவர் 4 பவர் என்ன நம்பர் இருந்தாலும் உங்களுக்கு வேல்யூ 1, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் நம்ம ஆல்வேஸ் என்ன சொல்கிறது, எப்போவுமே 4ஆல் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ரீசனே அதுதான். 1 கொண்டு வந்துடலாம் ஈஸியாக. ரொம்ப ஈஸியாக இந்த கொஸ்டின். சரிங்களா? ஒரே விஷயம் என்னென்னா நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சிம்பிளான கொஸ்டின் தானே இது. ஐ திங்க் கம்பேரிங் வித் த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இந்த எக்ஸசைஸில் இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். போயிடலாமா? இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின், அதை முடிச்சிடலாமா? லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இது புரிஞ்சதில்ல? நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 6 பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த எக்ஸசைஸ் லாஸ்ட் கொஸ்டின். இது வந்து அகைன் நம்ம சம்மேஷன் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. இது சில பேர் 2 மெத்தடில் போடுவாங்க. ஒன்று இந்த நம்பரை காமனாக எடுத்துகிட்டு போடுவாங்க, இல்லை சில பேர் அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணியே போடுவாங்க. சரிங்களா? நான் வந்து டேரெக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணி போட்டுறேன், உங்களுக்கு அப்போ கொஞ்சம் பெட்டராக புரியும். இப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா n வந்து 1லேருந்து 10 வரைக்கும்ன்றாங்க. அப்போ நீங்கள் என்ன சப்ஸ்டிட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு 1 சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? I பவர் 51ன்னு வரும். அடுத்து என்ன வரும்? I பவர் 52, I பவர் 53, I பவர் 54. நான் வந்து தனியாக போட போகிறேன். இது வந்து நிறைய பேருக்கு இந்த மெத்தட் எழுதலாம். ஏன்னா 10 நம்பர் தானே இருக்குது, 10 எழுதுறதுல ஒன்றும் ஆக போகிறதில்ல. அட் த சேம் டைம் நமக்கு ஆர்டர் தெரியும். ஸோ அந்த ஆர்டர் வந்து அப்படியே நம்ம பண்ண போகிறோம், அவ்வளோதான். 60 புரியுதுங்களா? ஸோ 1 சப்ஸ்டியூட்லேருந்து 10 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதான் சொல்கிறாங்க 1லேருந்து 10 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 51, 52, 53 அப் டு 60 வரைக்கும். இப்போது இதில் நல்லா கவனிங்களேன், நமக்கு 4 மல்டிபிள் இருக்க வேல்யூலாம் தெரியும். 4 மல்டிபிள் எங்கே வரும்? இதில் இதான 4 மல்டிபிள். 52ன்றது 4 மல்டிபிளா? அப்போது உங்களுக்கு இங்கே 1 கிடைக்கும். அப்போ 1க்கு முன்னாடி யார் இருப்பா? -I இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து இது என்ன வரும் உங்களுக்கு? I வருமா? Iக்கு அப்புறம் என்ன வரும் உங்களுக்கு? -1 வரும். ஆர்டர் பார்த்துக்கோங்க. அடுத்து -I வரும். அடுத்து இதோட வேல்யூ 1 வந்துடும். மறுபடியும் அப்படியே கண்டினியூ ஆகும். 1க்கு அப்புறம் Iக்கு அப்புறம் -1, அடுத்து -I, அடுத்து 1. இதெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்களேன். நான் இதுவே ஆக்சுவலாக ஒரு ஸ்டெப்பு தான். ஓகேவா? இதுவே ஒரு ஸ்டெப்பு தான். இதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள். -I + I கேன்சல், 1 -1 கேன்சல், அகெயின் -I + I கேன்சல், 1 -1 கேன்சல். ஸோ மீதி உங்களுக்கு 1 - I மட்டும்தான் இருக்குது. சம்மே முடிஞ்சுது. சில டீச்சர்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இதுலேருந்து நம்பரை வெளில எடுங்க, இதை வந்து நீங்கள் 4 மல்டிபிள் எழுதுங்கலாம் சொல்லுவாங்க. அப்படியுமே போடலாம். சரிங்களா? அப்படியுமே போடலாம். பட் இது ஈஸி தானம்மா. ஸோ உங்களுக்கு ஆர்டர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எழுதிடலாமா? 4th ஆர்டர் என்ன வரும்? 4 பவர்லன்னா 1 வரும். 1 கூட ஐயை மல்டிப்ளை பண்ணால் I தான். இது கூட மல்டிப்ளை பண்ணால் -1, அகெயின் மல்டிப்ளை பண்ணால் -I, அகெயின் 1. ஸோ இது வந்து உங்களுக்கு ரிப்பீட்டாக இருக்குது இந்த ப்ராசஸ். சரிங்களா? இது தெரிஞ்சிச்சுனாலே நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எதெல்லாம் கேன்சல் ஆகுதோ கேன்சல் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் மெத்தட் வில் பி ஈஸி. சரிங்களா? உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் டீச்சர்ஸ் வந்து இதை விட ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லி தராங்கன்னா நீங்கள் அதையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். இட் இஸ் யுவர் சாய்ஸ். சரிங்களா? எப்பவுமே வந்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்கம்மா. ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் 2.1 முடிஞ்சது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்கணும்னா அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், சைடில் ஐக்கார்ட்லேயும் தரேன், அதை பார்த்துக்கோங்க. அதர் சம்ஸ், அதர் சாப்டர்ஸ், அதர் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து நம்ம பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது. யூ கேன் வாட்ச் எனி வீடியோ அட் எனி டைம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் நம்ம சேனலில் நம்ம வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறைய வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் ஐ வில் கெட் மோட்டிவ்.